ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சுண்டல் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஜீரகம், சோம்பு, மிளகு, பட்டை, பிரியாணி இலை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி மொக்கு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றாமல் ஒரு வடை சட்டியில் வறுத்துக்கலாங்க. நல்லா வாசனை வர வளர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து சிக்கன் மட்டன் குழம்புல டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ வந்து பொடிச்சிட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றாமல் பொடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 பெரிய வெங்காயம் இருக்குது, அதையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு. மறுபடியும் நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா கலந்து விடலாங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம். இப்போ வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இதில் வந்து 3 தக்காளி பழம் அரைச்சி ஊற்றிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் அரைச்சி ஊற்றும்போது நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பாடுக்கும் சூப்பராக இருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் சுண்டல் வந்து நைட்டே ஊற வச்சுட்டு ஒரு காலையில் வந்து ஒரு 7 சவுண்டில் வந்து குக்கரில் வேக வச்சுட்டாங்க. அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாங்க. இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.